வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்ம ஹிட்லிஸ்ட் சீரீஸில் ஜிஎஸ்டியோடைய பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 2 வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ஹிட்லிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2026 ப்ரிலிமினரி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் ஒரு 5லேருந்து ஒரு 6 வீடியோ நான் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றின ஒரு முழு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஜிஎஸ்டி முடித்த பிறகு நான் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே பேசிக்ஸையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட், சரி, நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். பழைய 2 வீடியோ ஜிஎஸ்டி நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோடைய கண்டினியூட்டி தான் இது, இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன கதை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிராமத்தில் விவசாயி இருக்கார், ஒரு கோதுமை விவசாயி. அவர் கோதுமையெல்லாம் கொண்டு போய் குணா பேக்கரிக்கு விற்கிறாரு. அந்த குணா பேக்கரி பார்த்திங்கன்னா அந்த கோதுமையை யூஸ் பண்ணி ப்ரெட்டாக மாற்றி அங்கே இருக்கிற கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதில் இருக்கிற என்ன பிரச்சனை, அதை எப்படி வேட் ஓவர் கம் பண்ணுது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு குயிக் ரீகேப். ஸோ 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, அதுக்கு 10 ரூபா டேக்ஸ் போட்டு 44 ரூபா ஆகிடுது. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கரி வாங்கி 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு 10% டேக்ஸ் போட்டால் 110 ரூபா ஆகிடுது. ஸோ ஃபைனல் கன்சியூமர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டை 110 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை? இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் பிரச்சனையே இருக்குது. 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு, அது மேலே நீங்கள் 10% டேக்ஸ் போடுறீங்க. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க. இந்த ஒட்டுமொத்த 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை இருக்குது. அதுக்கு 4 ரூபா டேக்ஸையும் போட்டுட்டாங்க. அப்போது 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, அதுக்கு 4 ரூபா டேக்ஸ். நீங்கள் இப்போது ப்ரெட்டுங்கிற பொருள் வாங்கும் பொழுது அதுக்குள்ளே கோதுமையும் இருக்குது. நீங்கள் 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே டேக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கோதுமை மேலேயும் நீங்கள் திருப்பி டேக்ஸ் போடுறீங்க. அப்படி திருப்பி டேக்ஸ் போட்டால் அதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ என்ன ஆகிடுது, இதனால் அந்த ப்ரெட்டு விலை 110 ரூபாய் ஆகிடுது. ஆனால் எது நியாயம்? இந்த கோதுமை மேலெலாம் திருப்பி டேக்ஸ் போடக்கூடாது. டேக்ஸ் போட்டால் இந்த 56 ரூபாய் வேல்யூ அடிஷன், அதாவது இந்த பேக்கரி என்ன பண்ணியிருக்கு, கோதுமையை வாங்கி அந்த கோதுமையில் தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு பாலை போட்டு அதை நல்லா பிசைஞ்சு ஒரு அவனில் வச்சு அந்த மாவை பொங்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெட்டு கிடைக்கிது. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு தான் வேல்யூ அடிஷன் சொல்கிறோம். நியாயப்படி 10% டேக்ஸுங்கிறது இந்த 56 ரூபாயில் மட்டும்தான் போடணுமே தவிர்த்து இந்த 10% டேக்ஸை ஏற்கனவே டேக்ஸ் பண்ண கோதுமை மேலே போடக்கூடாது. ஆனால் அப்படி போடுறாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம வெறும் அந்த வேல்யூ அடிஷனில் மட்டும் இந்த ஒட்டுமொத்த 100 ரூபா மேலே 10% போடாமல் அந்த வேல்யூ அடிஷனில் மட்டும் நம்ம 10% போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நியாயம். அப்போ போட்டால் ஃபைனல் ப்ரைஸ் என்ன ஆகும்? 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு நம்ம 10 ரூபா டேக்ஸ் ஆகாது. 10% ஆன் 5.6ங்கிறது 56ங்கிறது 5.6 தான். ஸோ 105.6 ரூபாங்கிற வேலை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 106 ரூபா. இப்போ 110 ரூபா ப்ரெட்டு 106 ரூபாவாக ஆகிடும். இப்படி நீங்கள் வேல்யூ அடிஷன் பார்ட்டில் மட்டும் நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் வேட். அதுக்கு பேர் தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது வரைக்கும் தான் பழைய வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? இந்த சேல்ஸ் டேக்ஸில் என்ன சார் பிரச்சனை? இந்த சேல்ஸ் டேக்ஸில் கேஸ்கேடிங் ஆஃப் டேக்ஸஸ், இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரி பண்ண வந்தது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் ரீப்ளேஸ்ட் சேல்ஸ் டேக்ஸ். சார் ஜிஎஸ்டி, சார் ஜிஎஸ்டி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் வேல்யூ ஆடட் டேக்ஸ். இன் பிரின்சிபல் வேட்டும் ஜிஎஸ்டியும் ஒன்று தான். இன் பிரின்சிபல் வேட்டும் ஜிஎஸ்டி ஒன்று தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சார். பிரின்சிபல் சேம் தான், கான்செப்ட் சேம் தான். ஆனால் என்ன வித்தியாசம் சார் வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும்? இப்போ பாருங்கள், நம்பர் 1, வேட் ரீப்ளேஸ்ட் சேல்ஸ் டேக்ஸ். வெறும் சேல்ஸ் டேக்ஸை மட்டும்தான் வேட் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரீப்ளேஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். எல்லாமே இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸை ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுச்சு.
இன்க்ளூடிங் வேட். இன்க்ளூடிங் வேட். ஸோ ஜிஎஸ்டி வேட்டை ரீப்ளேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ், சர்வீஸ் டேக்ஸாக இருக்கலாம், ஆக்ட்ராயாக இருக்கலாம், என்ட்ரி டேக்ஸாக இருக்கலாம், எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கலாம், இப்படி பல இன்டைரக்ட் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சரி, வேற என்ன சார்? இந்த வேட் இருக்கு இல்லையா, வேல்யூ ஆடட் டேக்ஸ், இந்த வேட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாநிலத்துலேயும் வேறு வேறு ரேட் இருந்ததுங்க. அதாவது வேட் ரேட் வாஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வேறையாக இருக்கும். இதே பாண்டிச்சேரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெட்ரோல் ப்ரைஸ் வேறையாக இருக்கும். நீங்கள் லிக்கர் ஆல்கஹால்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இதே நீங்கள் வந்துட்டு பாண்டிச்சேரியோ இல்லை கோவாவோ அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வேட் ரேட்டுங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தவங்க, வேட் ரீப்ளேஸ்டு சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் வேட் ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஏன் சார் வேறு இடத்துல இருக்குது? நம்ம கான்ஸ்டியூஷன் படியே இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா, சில டேக்ஸஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில், சில டேக்ஸஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்னு பிரிச்சுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸ் டேக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சேவை வரி சொல்கிறோம் இல்லையா, அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அதன் மூலயமா வர பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நீங்கள் சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கலாம், அந்த பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. 2017 ஜிஎஸ்டியை கொண்டு வரும்பொழுது இந்த கான்ஸ்டியூஷனில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா சில டேக்ஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில டேக்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருந்துச்சு. அதில் சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த சேல்ஸ் டேக்ஸை தான் நம்ம வேட் ரிப்ளேஸ் பண்ணுது. அதனால வேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்ததுனால தான் ஒரு ஸ்டேட்லேயுமே வேட் ரேட் வேறு இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி அப்படிங்களா, 2017 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன்லேயே சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் பிரிக்கலை. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நேஷன் 1 டேக்ஸ் ரேட். ஓகே, நாடு ஃபுல்லாக ஒரே ஜிஎஸ்டி, எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு ஒரே ரேட் தான், யூனிஃபார்ம் ரேட் இருக்குது, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸாக இருக்குது. அடுத்து முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, வேட் வாஸ் இம்போஸ்ட் ஒன்லி ஆன் கூட்ஸ். பொருட்கள் மேலே மட்டும்தான் இந்த வரி இந்த டேக்ஸை வந்துட்டு இம்போஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? வெறும் பொருட்கள் மேலே மட்டும்தான். ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பேரில் என்ன சொல்லுது? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் சேவை ரெண்டுத்துக்கு மேலேயுமே இந்த டேக்ஸை இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3 தான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேட் அண்ட் ஜிஎஸ்டி. ஆனால் அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதாவது வேல்யூ ஆடட் பார்ட்டில் மட்டும்தான் டேக்ஸ் போடணும்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, வெறும் எங்கே வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் டேக்ஸ் போடணுங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வேட்லேயும் ஜிஎஸ்டிலையும் சேம் தான். ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் ஜிஎஸ்டியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொருள்லையுமே எவ்வளவு மதிப்பு கூட்டல் நடந்திருக்கு, அந்த மதிப்பு கூட்டலுக்கு மேலே மட்டும் நம்ம டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணுறது சுலபம் நினைக்கிறீங்களா? அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஸோ ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, அதுக்கு 10% டேக்ஸ் போட்டுடுறாங்க. 100 ரூபா மதிப்புள்ள பிரெட்டு, அதுக்கும் முழுக்கவே 10% டேக்ஸ் போட்டுடுறாங்க. இந்த ஜிஎஸ்டியில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பரவாயில்லப்பா, நீ கோதுமை மேலே முழுக்க டேக்ஸ் போடு. இப்போ கோதுமை மேலே 40 ரூபா நான் டேக்ஸ் போட்டோன்னா 4 ரூபா கிடைக்கிது டேக்ஸ் ரெவன்யூ. கவர்மெண்ட் சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் போடுங்க அப்படிங்கிறாங்க. பிரெட்டு மேலே 100 ரூபா மேலேயே போடுங்க, அதே 100 ரூபா மேலேயே போடுங்க. 10% நான் 100 ரூபா மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 10 ரூபா டேக்ஸ் கிடைக்கும்.
கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லை, அங்கே கேஸ்கேடிங்லாம் நடக்கட்டும், பரவாயில்லை, நீங்கள் டேக்ஸை போடுங்க. நீங்கள் டேக்ஸை போட்டு இந்த 4 ரூபாயும் கவர்மெண்ட் கிட்ட தாங்க, இந்த 10 ரூபாயும் கவர்மெண்ட் கிட்ட தாங்க. ஸோ கவர்மெண்ட் ரெண்டுத்தையும் வாங்கிப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் கோதுமை இருக்குது. அந்த கோதுமையை நம்ம பிரெட்டாக மாற்றுறோம். கரெக்டுங்களா? அப்போ கோதுமை தான் இன்புட், பிரெட்டு தான் அவுட்புட். கரெக்டுங்களா? இன்புட் வீட்டை வாங்கி அதுக்கு மதிப்பை கூட்டி பிரெட்டுங்கிற அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 4 ரூபாய் டேக்ஸ் வீட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, அது இன்புட்டில் போட்டிருக்காங்க. இந்த 10% டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரெட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, அது அவுட்புட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு பேர் வச்சிடலாம். இந்த கோதுமை மேலே போட்ட டேக்ஸை நம்ம டேக்ஸ் ஆன் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரெட் மேலே போட்ட டேக்ஸை நம்ம டேக்ஸ் ஆன் அவுட்புட்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்பொழுதும் ஒரு குட்டி எக்ஸாம்பிள்லேயே புரிஞ்சுக்க பார்க்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இன்டென்ஷன் எக்ஸாமில் வின் பண்ணுறது தானே தவிர்த்து இந்த டாக்ஸேஷனில் ஒரு பெரிய புலி ஆகணும்னு நினைக்காதீங்க. நமக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுக்கு பேசிக்காக இருக்கிற கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வேணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? சும்மா பிரெட், கோதுமை, அதை வாங்கி பிரெட் பண்ணுறோம், விற்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள் இல்லையா? கோதுமை இன்புட், பிரெட் அவுட்புட். இப்போ இன்புட் டேக்ஸ் புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு அவுட்புட் டேக்ஸ் புரிஞ்சிருச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இன்புட் டேக்ஸையும் எனக்கு கொடுங்க, எனக்கு அவுட்புட் டேக்ஸையும் கொடுங்கன்னு கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க. கவர்மெண்ட் வாங்கிட்டு கவர்மெண்ட் கூடயே என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஜிஎஸ்டி போர்ட்டல்னு இருக்குது, ஜிஎஸ்டி நெட்வொர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு வெப்சைட், ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் இந்த கோதுமை இருக்கு இல்லையா, இந்த கோதுமை இந்த ஃபார்மர் விற்றுருக்காருலே கோதுமையை, இந்த கோதுமையை விற்கும்போது ஒரு பில் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த பேக்கரி கோதுமையை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த பேக்கரி அந்த ப்ரெட்டை விற்றுருப்பாங்க இல்லையா, அந்த பில்லை அப்லோட் பண்ணுங்கள். அதாவது எல்லா ஸ்டேஜ்லேயுமே இருக்கிற பில்லை நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ் 1 நம்ம என்ன, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்புட் டேக்ஸு, அவுட்புட் டேக்ஸ் எல்லாத்தையும் கட்டுங்க. அடுத்தது நீங்கள் எல்லா பில்லையும், சரி வர எல்லா பில்லையுமே, இந்த கோதுமையை விற்கிறோன்னா அதுக்கு ஒரு பில், கோதுமையை வாங்குறோன்னா அதுக்கு ஒரு பில், அந்த கோதுமையை வாங்கி பிரெட்டாக மாற்றி பிரெட்டை விற்கிறோன்னா அதுக்கு ஒரு பில். ஸோ அந்த சப்ளை செயினில் எங்கெங்கெல்லாம் பில் இருக்கோ அந்த எல்லா பில்லையும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் ரெண்டுத்தையுமே கட்டுங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பவர்ஃபுல் மிஷினுங்க, ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர். அது என்னென்னா, இந்த பில்லெல்லாம் பார்த்து இந்த பில்லை வச்சே கண்டுபிடிச்சிடும். ஓகே, அதாவது நம்ம கோதுமைக்கு ஒரு வாட்டி இன்புட் டேக்ஸ் போட்டிருக்கோம், பிரெட்டில் நம்ம அவுட்புட் டேக்ஸ் போடும்போது அதுக்குள்ளேயே கோதுமை இருக்குது, அதுக்கும் ஒரு டேக்ஸ் போட்டுட்டோம். பில் இருந்தால் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் கண்டுபிடிச்சிடும் இங்கே கேஸ்கேடிங் ஆஃப் டேக்ஸஸ் நடக்குதா இல்லையா, அப்படி நடந்திருக்குன்னா எந்த ஸ்டேஜில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பில்லை வச்சு அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் கண்டுபிடிச்சிடும். சார் பில் அப்லோட் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு, டேக்ஸ் கட்டினது தான். இந்த பில்லை நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணினோம்னா எல்லா ஸ்டேஜில் இருக்கிற பில்லையும் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டுபிடிச்சிரும் டபுள் டேக்ஸேஷன் நடந்திருக்கான்ட்டு. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருச்சு டேக்ஸ் ஆன் இந்த பில்லையும் நம்ம இந்த கோதுமை வாங்கின பில்லு, பிரெட்டு வாங்கின பில்லு, பிரெட்டு வித்த பில்லு, எல்லா பில்லையும் அப்லோட் பண்ண உடனே கண்டுபிடிச்சிருச்சு. 2 டேக்ஸ் கட்டியாச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்ன பண்ண தெரியுமா, இந்த டேக்ஸ் ஆன் அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபாய் இருக்குல்ல டேக்ஸ் ஆன் அவுட்புட், அதை மட்டும் கவர்மெண்ட் வச்சுக்கும். அதை மட்டும் கவர்மெண்ட் வில் ரீடைன். கவர்மெண்ட் அதை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. இந்த டேக்ஸ் ஆன் இன்புட் இருக்கு இல்லையா, இந்த 4 ரூபாய், இதை மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, முதல்ல என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு 4 ரூபாய், இங்கே ஒரு 10 ரூபாய், மொத்தம் 14 ரூபாய், நீ மொத்தத்தையும் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். கட்டினது மட்டும் இல்லாமல் எல்லா பில்லையும் நீ சரி வர அப்லோட் பண்ணு அதையும் சொல்கிறாங்க. அந்த பில்லை கம்பேர் பண்ணி அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஆமாம் இங்கே கேஸ்கேடிங் நடந்திருக்கு, வீட் கோதுமை இங்கே ஒரு வாட்டி இன்புட் டேக்ஸும் பே பண்ணியிருக்காங்க, அவுட்புட் டேக்ஸ்லையும் கோதுமைக்கு திருப்பி ஒரு டேக்ஸை போட்டிருக்காங்க.
ஸோ அதனால் அந்த நெட்வொர்க் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவுட்புட் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, இந்த 10 ரூபாய் அவுட்புட் டேக்ஸ் அதை மட்டும் கவர்மெண்ட் அவங்களே வச்சுப்பாங்க. இந்த 4 ரூபாய் இன்புட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணுறதுனால தான் இந்த இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட், இந்த 4 ரூபாய் இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணுறதுனால தான் அதை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐடிசி. நிறைய பேருக்கு என்னடா அர்த்தம் இது, அது என்ன ஐடிசி, அது என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அது ஒன்றுமே இல்லை, அது ரீஃபண்டு. அது ஏன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுங்கிறாங்க, ஏன்னா இன்புட்டில் போட்ட டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணுறாங்க, அதை கிரெடிட் பண்ணுறாங்க, அதனால தான் அதுக்கு பேர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ரைட், ஃபைன். இப்போது இந்த 4 ரூபாய் ரீஃபண்டை யார்கிட்ட கொடுப்பாங்க? கவர்மெண்ட் இந்த 4 ரூபாய் ரீஃபண்ட் பண்ண போகிறாங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு சார். இது யார்கிட்ட கொடுப்பாங்க? நியாயப்படி இந்த ரீஃபண்டை யாருக்கு தரணும்? கடைசியாக பொருள் வாங்குகிற கன்சியூமர்ஸ். ஏன்னா அவங்க தானே எல்லா டேக்ஸும் கட்டுறாங்க. அப்போ அந்த கன்சியூமருக்கு தானே நம்ம இந்த ரீஃபண்டை கொடுக்கணும். ஆனால் இந்த ரீஃபண்டை கன்சியூமருக்கு கொடுக்க மாட்டாங்க. சார் நீங்கள் நினைக்கிறீங்களா இது பாசிபிலிட்டுன்னு? நீங்கள் கடையில் பேக்கரியில் ப்ரெட் வாங்கின எல்லாரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்தாங்க உங்களுக்கு 4 ரூபாய் ரீஃபண்ட், உங்களுக்கு 4 ரூபாய் ரீஃபண்ட் கொடுக்க முடியுமா என்ன? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அந்த கன்சியூமர் கொடுக்க மாட்டாங்க, இதை அந்த பேக்கரி கொடுப்பாங்க. இந்த 4 ரூபாய் ரீஃபண்டை அந்த பேக்கரி கொடுப்பாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, பேக்கரிக்கு ஏன் தரணும்? இந்த கன்சியூமர் தானே கடைசியில் டேக்ஸை பே பண்ண போகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன சார்? டேக்ஸ் பேக்கரி மேலே போடலாம், ஆனால் அந்த டேக்ஸை கட்டுறது யார்? கன்சியூமர். அப்போ கன்சியூமருக்கு தானே இந்த ரீஃபண்ட் போகணும். கரெக்டு, ஆனால் அது ப்ராக்டிக்கல் கிடையாது. அந்த கன்சியூமரை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால் இந்த 4 ரூபாய் ரீஃபண்டை பேக்கரிக்கு தருவாங்க. சரி, இது பேக்கரிக்கு லாபம், எப்படி மக்களுக்கு லாபம்? கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்கரி நீ என்ன பண்ணணும், 4 ரூபாய் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீ அடுத்த வாட்டி அந்த ப்ரெட்டை விற்கும் பொழுது நீ அந்த 110 ரூபா ப்ரெட்டை நீ விற்கும் பொழுது 110 ரூபாய்க்கு விற்காத, நீ 106 ரூபாய்க்கு விற்றுரு. அதாவது 4 ரூபாய் ரீஃபண்ட் வந்துருச்சு இல்லையா, அதனால் 110 ரூபாய் ப்ரெட்டை நீ 106 ரூபாய்க்கு விற்றுரு. இப்போ இதனால் வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும்ல. சார் முதல்ல ப்ரெட்டு வாங்கினவங்களுக்கு 110 ரூபா தானே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் வர போகிறவங்களுக்கு 106 ரூபாவாக ஆயிடுச்சுன்னா பிரெட் விலை குறைஞ்சிருக்கு. இதனால் மக்களுக்கு ஜிஎஸ்டி லாபகரமாக அமையும் இல்லையா, அந்த டேக்ஸ் குறையும் இல்லையா. ஸோ இதான் லாஜிக். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற பேக்கரிக்கு போகும். அந்த பேக்கரி அடுத்த வாட்டி இந்த ப்ரெட்டை விற்கும் பொழுது கம்மி ரேட்டுக்கு விற்கணும். சார் இது நல்லா இருக்கே, அந்த பேக்கரி 106 ரூபாய்க்கு விற்காம திருப்பி 110 ரூபாய்க்கே விற்றா என்ன பண்ணுறது? அந்த ரீஃபண்டு, இந்த குணா பேக்கரி பார்த்தீங்கன்னா பயங்கர மோசம். 4 ரூபாய் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த ரீஃபண்டை மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்த குணா பேக்கரியை வச்சுக்கிறாங்க. அந்த 4 ரூபாயும் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட 110 ரூபாய்க்கு அந்த ப்ரெட்டை விற்றால் அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டியரிங். இப்படி கவர்மெண்ட்டு பிஸ்னஸ் பிளேயர்ஸ்க்கு ஜிஎஸ்டி மூலயமா நிறைய ரீஃபண்ட் கொடுக்குறாங்க, நிறைய அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த அட்வான்டேஜ் எல்லாமே அந்த பிஸ்னஸ் பிளேயர்ஸ் கடைசியில் இருக்கிற கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டியரிங். சார் இந்த ப்ராஃபிட்டியரிங்கை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டியரிங்கை தட்டி கேட்கறதுக்காக தான் 2017 நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டியரிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, நேப்பா, நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி. அது 2021 வரைக்கும் அந்த அத்தாரிட்டி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த அத்தாரிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஏற்கனவே நம்மக்கிட்ட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா, ஏற்கனவே நம்மக்கிட்ட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, அவங்க அந்த ப்ராஃபிட்டரிங் ப்ராப்ளமை தட்டி கேட்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனல் நம்மளே வீடியோ பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். இங்கே வீடியோவில் தம்ப்நெயில் காட்டுவாங்க, உங்களுக்கு எடிட்டில் காட்டுவாங்க. ஸோ ஏற்கனவே ஜிஎஸ்டி 8 என்ன நடத்திட்டேன், அதை போய் பாருங்கள். அந்த ஜிஎஸ்டி 8 இனிமே இப்போலேருந்து இந்த ஜிஎஸ்டி 8 தான் இந்த ப்ராஃபிட்டரிங் ப்ராப்ளம்லாம் பார்க்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ரைட். ஸோ இதாங்க ஜிஎஸ்டியோடைய பேசிக்ஸ். இன்னும் முடியல. நம்ம எப்படி டாக்ஸேஷன் நடக்குது, சேல்ஸ் டேக்ஸில் எப்படி இருந்துச்சு, வேட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ ஜிஎஸ்டியில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அது வரைக்கும் அந்த டாக்ஸேஷன் ப்ராசஸ் பார்த்துட்டோம்.
நம்ம இதுக்கப்புறம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன சார் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிங்கிறாங்க, அது என்ன சார் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுங்கிறாங்க, அது என்ன சார் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆனவங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூடி மீட்டிங் போடுறாங்க, அது என்ன சார் ஜிஎஸ்டி 2.0 சமீபத்தில் செப்டம்பர் மாதம் வந்துட்டு 2.0 இதனால் பெரிய பலன்லாம் சொன்னாங்களே, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு முழு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதே சமயத்தில் எக்கனாமிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ப்ரிலிமினரி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸ் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் கஷ்டம் இருக்குது, புரிதலில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் எங்கள் கோர்சஸ் இருக்குது. www.simplycurrentaffairs.com வாங்க. அங்கே கோர்சஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரைட், உங்களை நாளைக்கு அடுத்த ஜிஎஸ்டியுடைய தொடர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.